السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, நேற்றைய தினம் நாம் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறை பேசி வந்தோம். அந்த தொடர் இன்னும் தொடர்கிறது. இந்த வரலாறை குறித்து வல்ல அல்லாஹ் அழகான வரலாறு, அற்புதமான சரித்திரம் என்று குறிப்பிடுகிறான். அவர்களை மன்னர், ஒரு அமைச்சர் அவரை வாங்கினார். அதற்கான விலை என்ன என்பதையெல்லாம் நாம் சொல்லி காட்டினோம். இது ஒரு பக்கம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் அவர்கள் தங்களினுடைய தந்தையிடத்திலே வந்து ஒரு இரவு வேளையிலே வஜாவு அபாஹும் இஷா எபுகூன், இரவு வேளையிலே வந்து அழுதவர்களாக கூறினார்கள். காலு யாபானா இன்னா தஹபனா நஸ்தபிக் ஒ தரக்கனா யூசுஃப இந்த மத்தாயினா, நாங்கள் வேட்டைக்காக நாங்கள் சென்றோம், எங்களினுடைய பொதிகளை, எங்களினுடைய பொருள்களை பாதுகாப்பதற்காக அந்த இடத்துல தம்பியை வச்சுட்டு போனோம், யூசுப் நபியை வச்சுட்டு போனோம். அது ஓனாய் சாப்பிட்டு விட்டது, அவரை ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்று ஒஜாவு அலா கமீசிஹி பிதமின் கதிப், பொய்யான இரத்தத்தை அந்த சட்டையிலே பூசி கொண்டு வந்து காட்டினார்கள் என்று நாம் சொன்னோம். அது ஒரு ஆட்டுக்குட்டியை அறுத்து அதனுடைய இரத்தத்தை அதில் பூசியிருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய தவறை அவர்கள் செய்தார்கள். நேற்றைய தினம் நாம் சொன்ன மாதிரி அந்த சட்டையை கிழிக்க அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆஃபத்துல் கிதிபி அன் நிசியான், பொய்யினுடைய ஆபத்து என்பது மறதி என்ற அந்த பழமொழிக்கு ஒப்ப அது இவர்கள் நடந்து கொண்டார்கள். என்னப்பா பிடிச்சி தின்னு இருக்குது, சட்டையை கிழிக்காமல் அதை ஓனாய் திங்குமா? இவ்வளோ ரத்தம் இருக்குது, சட்டையை வேறு கிழிக்கலையே, பட்டனையெல்லாம் கலத்தி சட்டையெல்லாம் கலத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஓனாய் சாப்பிடுது என்பது போன்ற ஒரு மறதியான ஒரு நிலையை மடத்தனமாக அவர்கள் என்ன செய்தார்கள், செய்து முடித்தார்கள். ஆனாலும் இது பொய் தான் என்பது அவர்களுக்கு தெரிந்தது, தந்தைக்கு தெரிந்தது. மொத்தத்தில் நம்முடைய பிள்ளையை நம்மிடமிருந்து பிரிப்பதற்கான சதியை அவர்கள் செய்து விட்டார்கள் என்பதை விளங்கி கொண்டிருக்கிறாங்க. நாம் அனுப்பியிருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். இருந்தாலும் கூட நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய பிள்ளையை பாதுகாப்பதாக அவன் வாக்கு அளித்திருக்கிறான். அவர்களை நபியாக ஆக்குவதாக வாக்கு அளித்திருக்கிறான். எனவே அவர்கள் ஒரு மகத்தான நிலைக்கு வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் சொன்னார்கள், ஃபஸப்ருன் ஜமீல், நான் அழகான பொறுமையாக இருக்கப் போகிறேன். வல்லாஹுல் முஸ்தஆன் வலா மா தஸிஃபூன், நீங்கள் எதையெல்லாம் வர்ணிக்கிறீர்களோ அதன் மீதெல்லாம் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் என்று அவர்கள் அமைதியாக ஆகிவிட்டார்கள். இது ஒரு பக்கம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த அசீஸ், அந்த அமைச்சர்,
அந்த கருவூல அமைச்சர், எகிப்து நாட்டினுடைய கருவூல அமைச்சர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கி தன்னுடைய மனைவியிடத்திலே கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் சொன்னாங்க, இந்த பிள்ளையை நாம் என்ன செய்யணும், அக்ரிமி மஸ்வாஹு அசா யன்ஃபஅனா அவ் நத்தஹிதஹு வலதா, நமக்கும் பிள்ளை இல்லை, நமக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கிறோம், அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம பிள்ளையாக வச்சுக்கிடலாம் அல்லது நம்முடைய அடிமையாக வைத்துக்கொள்ளலாம், இவரை நல்ல கண்ணியப்படுத்தி வைத்துக்கொள், நல்ல கண்ணியமாக வச்சுக்கோ என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தங்குவதற்கான ஒரு பாதுகாப்பான இடம் கிடைத்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுடைய சகோதரர்கள் வெளியில் கொண்டு வந்தாங்க, வெளியில் கொண்டு வந்து கொல்லணும்னு நினச்சாங்க அல்லது கிணத்துல தள்ளணும்னு நினச்சாங்க. இதெல்லாமல் நடந்து எல்லாவற்றையும் எங்கே போவது, ஒரு அடிமையாக இருந்து இன்னொருத்தர் அப்படியும் விற்றுக்கிட்டு போகலாம், அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல இடத்திலே ஒரு அமைச்சருடைய வீட்டிலே வந்து தங்கக்கூடிய ஒரு சூழல் அவர்களுக்கு உருவானது. வக்கதாலிக்க மக்கன்னால் யூசுஃப ஃபில் அர்ள், இந்த பூமியிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சரியான ஒரு இடத்தை நான் அமைத்து கொடுத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதோடு மாத்திரமல்லாமல் ஓடினோ அல்லிமஹு மின் தவீலில் அஹாதீத், கனவுகளுக்கான விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றலையும் அவர்களுக்கு கொடுத்தோம். கனவுக்கு விளக்கம் சொல்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு இல்மு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் கூட அவங்க காலையில் சுபஹான் தொழுது முடித்ததுக்கு பிறகு அவர்களுடைய மஜ்லிஸில் கேட்பார்கள், இன்று யாராவது கனவு கண்டீர்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ யாராவது கனவு கண்டால் அந்த கனவை சொல்லுவார்கள். அதற்கான விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அப்படி யாரும் கனவு கண்டதாக அறிவிக்கவில்லை என்று சொன்னால் தான் கண்ட கனவை அவர்கள் சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் அவர்களுடைய மஜ்லிஸில் இருந்திருக்கிறது. கனவு என்பது இரண்டு வகைப்படும் என்பதை நாம் ஏற்கனவே இதே மஜ்லிஸிலேயே அறிவித்திருக்கிறோம். ஒன்று ருயா, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது. அது எப்படி இருக்கும் என்றால் பளிச்சென்று இருக்கும், தெளிவாக இருக்கும், மங்களாக கலங்களாக இருக்காது, எதையும் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று ஹுல்மு என்று சொல்லக்கூடியது, அது மின ஷைத்தான், ஷைத்தானிடமிருந்தும் கனவு வரும். ஷைத்தானும் கனவு உற்பத்தி பண்ணுவான், அது கலங்களாகவும் இருக்கும் அல்லது பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி நிலைகள் வந்தால் இது ஷைத்தானுடைய கனவு என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதே சமயத்தில் சில நல்லவர்களை போன்றும் அவன் வருவான். ஆனால் நாம் கண்ட கனவு மினல்லா அல்லது மின ஷைத்தான், அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளதா அல்லது ஷைத்தானினுடைய புறத்தில் உள்ளதா என்பதை அறிவிக்கக்கூடிய சில அறிவிப்பாளர்களை, ஆற்றல் மிக்கவர்களை, இல்மு கொடுத்தவர்களை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். சேனா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஞானவான்களாக இருந்தார்கள். அருமையானவர்களே, அவர்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நாம் பார்க்கலாம். அற்புதமான கனவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்லாமல் அது சம்பந்தமான கிதாபுகளும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நாம் அந்த செய்திக்கு போகவில்லை. கனவு என்பது ஒரு நிலை. நுபுவத்தினுடைய 46 பங்கிலே அது ஒரு பங்கு என்கிறார்கள். ஆனால் கனவே முழுமையான வாழ்க்கையாக ஆகிவிடக்கூடாது. கனவு வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி என்பதை விளங்கிக் கொள்ளணும். நல்ல கனவாக இருந்தால் நமக்கு நெருக்கமானவர்களிடத்திலே சொல்லிக்கொள்ளலாம். தீய கனவாக இருந்தால் யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம திடுக்கிட்டு விழித்து விடுவோமையானால் நம்முடைய இடது பக்கமாக காரி துப்பி விட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்னால் அப்படி சொன்னவருக்கு, அப்படி செய்தவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுகிறார்கள். அருமையான பெருமக்களே, ஆக செய்தினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த இடத்துல இருக்கும் பொழுது அசீஸுனுடைய, அவருடைய பெயரை நாம் நேற்றே சொன்னோம், யுத்ஃபீர் இப்னு ரூஜீப் என்பது அவருடைய அசல் பெயர். அந்த அசீஸுனுடைய, அந்த அமைச்சருடைய வீட்டிலே இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா ஒலினு அல்லிமஹு மின் தவீலில் அஹாதீத், கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றலை நாம் அவர்களுக்கு வழங்கினோம் என்று குறிப்பிடுகிறான். அவர்களும் ஒரு நல்ல நிலைக்கு வந்தார்கள். வலம்மா பலக அஷுத்தஹு ஆத்தைனாஹு ஹுக்மம் வ இல்மா, அவர்கள் ஒரு பருவ வயதை அல்லது முதிர்ச்சியான வயதை அடைந்த பொழுது அவர்களுக்கு ஹுக்குமன் இல்மன் என்ற இரண்டையும் நாம் கொடுத்தோம். அதாவது தீர்ப்பு செய்யக்கூடிய ஆற்றல். பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு இருக்கிறது, விவகாரங்கள் வந்தால் அந்த விவகாரத்தை எப்படி தீர்த்து வைப்பது என்பதற்கான ஆற்றலையும் சட்ட நுணுக்கங்களையும் இல்மன் மகத்தான ஞானத்தையும் அவர்களுக்கு நாம் வழங்கினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வகதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன்,
இப்படித்தான் நாம் நல்லவர்களுக்கு கூலி கொடுப்போம் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த நிலையிலே வரும் பொழுது இந்த முதிர்ச்சியான வயது எது, முதிர்ச்சி பருவம் எது என்பதிலே கருத்து வேறுபாடுகள் இமாம்களுக்கு இடையிலே இருக்கிறது. சிலர் 18 வயது என்கிறார்கள், சிலர் 20 வயசுங்கிறாங்க, சிலர் 30 வயசுங்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய யார் யார் இதை சொல்கிறாங்கிற லிஸ்ட்டும் இருக்கிறது, அது நீண்டு விடும் என்பதான் சுருக்குகிறேன். சிலர் 33 வயசுங்கிறாங்க. செய்தனா ஹசனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா 40 வயசுங்கிறாங்க. ஆக முதிர்ச்சியான வயது என்பது 18, 20, 30, 33, 40 என்று 5 சொற்கள் இருக்கிறது. அது எதுவாக இருந்தாலும் இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டால் 18 வயது தான் இந்த அவர்களுடைய வயது என்பதுதான் முதன்மையான சொல்லாக இருக்கிறது. அவங்களுக்கு 18 வயசாக இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த ஹுக்மன் வ இல்மன் என்பதை கொடுத்தான் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக ஹுக்மன் வ இல்மன் என்றால் என்ன என்பதற்கான சில விளக்கத்தை அறிஞர்கள் சொல்லும் பொழுது நுபுவத்தை அவர்களுக்கு கொடுத்தான். 18 வயசில் அல்லாஹ் தஆலா அவங்கள நபியாக பிரகடனப்படுத்தினான். இப்போது செய்தினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அசீஸனுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அவர்களினுடைய மனைவியை நாம் ஏற்கனவே சொன்னோம், ராயில் என்று சொல்லக்கூடிய ஜுலைஹா நாயகி. ராயில் என்பதுதான் அவர்களுடைய அசல் பெயர். அவர்களுடைய லக்கபு பட்டப்பெயர் தான் ஜுலைஹா. ஜுலைஹா என்றும் சொல்வார்கள், ஜலீஹா என்றும் சொல்லலாம். 2 விதமாகவும் அரபுகளிலே உச்சரிக்கிறான். ஆக ஜுலைஹா நாயகி என்று சொல்லக்கூடிய ராயில் இருக்கிறார்களே, அவர்களுடைய இளம் மனைவியாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு குழந்தை இல்லை. மிக அழகான ஒரு பெண்மணியாகவும் ஜுலைஹா அவர்கள் இருந்தார்கள். இந்த மாதிரி வீட்டில் வளர்ந்து வரும்போது ஒரு வாலிப நிலையை அடைந்த போது சீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப அழகுமிக்கவர்களாக சௌந்தரியமிக்கவர்களாக ஆகிட்டாங்க. அவர்களுடைய அழகை குறித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது மேராஜின் போது நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன், அவர்களுக்கு அழகில் பாதி கொடுக்கப்பட்டிருந்தது என்று குறிப்பிடுறாங்க. அழகில் பாதி கொடுக்கப்பட்டது. யாருடைய அழகில் பாதி என்பதை பற்றி எழுதும் பொழுது சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகிலே பாதி அழகு கொடுக்கப்பட்டிருந்தது என்று அவர்கள் இயம்புகிறார்கள். சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடும் பொழுது சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் மின்னலை போன்றிருப்பாங்க. பட்டுன்னு மனசில் பற்றும், இந்த பளிச்சுன்னு இருக்கு அவங்களுடைய முகத்தை பார்த்தா. ஒரு முறை யாராவது அவருடைய முகத்தை பார்த்து விட்டால் அந்த முகத்திலிருந்து தன்னுடைய முகத்தை திருப்புவதற்கு கஷ்டப்படுவாங்க. அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய அழகாக கொடுத்துருக்கிறான். இதில் பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? சுவனலோகத்திலே செல்லக்கூடியவர்கள் சுவனலோகத்துக்கு போவாங்களா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் அந்த லிஸ்ட்டில் அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சார்ந்தவர்களையும் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. சுவனலோகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லோருமே ஆதம் நபியினுடைய உயரத்திலும் ஆதம் நபியினுடைய அழகிலும் இருப்பார்கள் என்று ஒரு செய்தி இருக்கிறது. ஆதம் நபி அவ்வளோ அழகானவங்க, ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க. அதே மாதிரி பெண்களிலேயே மிக்க அழகான ஒரு பெண் என்று எடுத்துக்கொண்டால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான், நம்ம அம்மா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்திலே மிக்க அழகான ஒரு பெண் என்று எடுத்துக்கொண்டால் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் என்று வரலாறு குறிப்பிடுகிறது. ஆக இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடுத்து என்று நாம் வைத்துக்கொள்ளணும். எந்த ஒன்றாக இருந்தாலும், வீரமாக இருந்தாலும், வள்ளல் தன்மையாக இருந்தாலும், அழகாக இருந்தாலும், அறிவாக இருந்தாலும், பேச்சாற்றலாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த நிலையிலே உள்ளவர்கள் யார் என்று தான் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். எப்போதுமே அவர்களை அல்லாஹ் காமிலாக ஆக்கி வைத்திருந்தான், அது தனி விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா விஷயத்திலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நிறைவாக ஆக்கி வைத்து விட்டான். ஹைர், அருமையான பெருமக்களே, ஆக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் பொழுது அவர்களினுடைய அந்த முகத்தினுடைய அழகு எப்படி இருக்கின்றால் மின்னலை போன்று இருப்பார்கள். இது பார்க்கக்கூடியவர்களை ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. யாராவது பார்த்துட்டா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். இதனால பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உருவாக ஆரம்பித்தது. ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உள்ள பிரச்சனை ஒரு பக்கம், அது குர்ஆன் சொல்லுது. அது அல்லாமல் வேறு பிரச்சனைகள் இருந்தது. பிந்திய காலத்திலும் அவர்கள் அரசபையில் அரசராக உட்கார்ந்த போதும் பிரச்சனைகள் உட்கார்ந்திருந்தது. நாம் அந்த செய்தியை பின்னால் விரிவாக பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அவர்கள் என்ன செய்வார்களாம், அவர்கள் ஃபர்தா போட்டுக்கிடுவாங்க முகத்தில். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளமையாக என்ன செய்வாங்க, வெளியில் வர்றதா இருந்தால் முகத்தில் ஒரு ஃபர்தா, கண் மட்டும் தான் தெரியும், அந்த தலப்பா கட்டுற மாதிரி கட்டி முகத்தை அப்படியே மூடிக்கிடுவாங்க. மூடி கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுக்கிடுவாங்க. இந்த வெயில் காலத்தில், கடுமையான வெயில் காலத்தில் பைக்கை ஓட்டிகிட்டு போகிறவங்களாம் இப்படி கட்டிக்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி, அல்லது ஹெல்மெட்டு போட்ட மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த மாதிரி என்ன செய்வாங்க, அவர்கள் ஃபர்தா போட்டுக்கிடுவாங்க. குறிப்பாக யாராவது ஒரு விஷயத்திற்காக, ஒரு பெண் தன்னுடைய விஷயத்தை பேசுவதற்காக, குடும்ப விஷயத்தை பேசுவதற்காக, உதவி கேட்பதற்காக பெண்கள் யாராவது வருவார்களாக இருந்தால் கண்டிப்பாக ஃபர்தா போட்டுருவாங்க. அந்த அளவிற்கு அவர்கள் பேணுதல் மிக்கவர்களாக இருந்தார்கள் என்று அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அருமையானவர்களை, இப்போது நாம் செய்திக்கு நாம் வருகிறோம். ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டிலே அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது அவர்களுடைய அழகு செய்ததுனா ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈர்த்தது. அவர்களையும் ஈர்த்து அவர்கள் ஒரு தவறு செய்யலாம், அவர்களோடு தப்பாக நடந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியை செய்தார்கள். வராவதத்துஹுல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா அன் நஃப்ஸிஹி வகல்லகத்தில் அபுவாப வகாலத் ஹைதலக். அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு நாள் அந்த அசீஸ் தன்னுடைய கணவர் வீட்டை விட்டு வெளியே போய் இருக்கும் பொழுது, வீட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உள்ள இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கும்போது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் எல்லா கதவுகளையும் அவர்கள் அடைத்தார்கள். கதவுகளை அடைத்து விட்டு தப்பான வழிக்கு அவர்களை அழைத்தார்கள். கால மஅதல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இன்னஹு ரப்பி அஹ்ஸன மதுவாய இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன். அல்லாஹ் தஆலா எனக்கு அழகான வழிகாட்டுதலை அவன் எனக்கு தந்திருக்கிறான், நிச்சயமாக அநீதக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள், ஜெயம் பெற மாட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் ஒதுங்கி கொண்டார்கள். ஆனால் இவங்க எஜமாட்டியாச்சே, நல்ல வலிமையானவங்க, செல்வாக்கு உள்ளவங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த தவறைக்காக வேண்டி வற்புறுத்த ஆரம்பித்தார்கள். கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், ரொம்ப முயற்சி செய்ய ஆரம்பித்த உடனே இவங்க ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. வலக்கத் ஹம்மத் பிஹி வஹம்ம பிஹா லௌலா அர்ரா புர்ஹான ரப்பி. அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருங்கினார்கள் அல்லது நெருக்கினார்கள், முயற்சி செய்தார்கள், அந்த தவறை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். இங்கே இந்த குர்ஆன்ல இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்குது. ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹம்மத் பிஹி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த தவறு செய்வதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள், முயற்சித்தார்கள். யூசுப் நபியை நெருங்கினாங்க. ஓ ஹம்ம பிஹா அப்படின்னு வருது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முயன்றார்கள் அப்படின்னு வருது. இப்போ இதை ஒரு காலகட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது குறை சொல்லும் விதமாக இந்த வஹாபிகள் என்ன செஞ்சாங்க, பெருசாக பேசிக்கிட்டு தெரிஞ்சானோ. இவன் எல்லாருக்கும் குறை சொல்கிறது தான் அவங்களுடைய கொள்கை. ரசூலுல்லாவையே சொன்னதுக்கு பிறகு வேறு யாரும் மிச்சம் பாக்கி இல்லை. ஆக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த குர்ஆனுக்கு அவனை எப்படி விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. வலக்கத் ஹம்மத் பிஹி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்தார்கள், இந்த ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்வதற்காக முயற்சித்தார்கள், முயன்றார்கள், முன்னோக்கினார்கள் என்ற அர்த்தங்கள் வரக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு வஹம்ம பிஹா, அவர்களும் இவர்களுடைய விஷயத்தில் முயன்றார்கள் என்று என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. பின்னால் அந்த ஆயத்தை சேர்த்து ஓதணும். லௌலா அர்ரா புர்ஹான ரப்பி, இதான் பிரச்சனை. குர்ஆனுக்கு அதுக்கு தான் விளக்கம் சொல்றதுக்கு கண்டவன் கடியவன்லாம் விளக்கம் சொல்ல முடியாதுங்கிறோம். அதற்கான முஃபஸ்ஸிரீன்கள் அந்த தகுதி படைத்தவர்கள் யாருங்கிறத விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. மன்ரா பிரஹி ஃபில் குர்ஆன் ஃபல்யதபவ்வா மகாதஹு மினன் நார். யார் தன்னுடைய சுய அறிவின் பிரகாரம், சுய சிந்தனையின் பிரகாரம் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கிறாரோ அவர் நரகத்தில் தன்னுடைய இடத்தை பதிவு செய்து வைக்கட்டும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளோ பெரிய எச்சரிக்கை இருக்குது. இவன் எல்லாம் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், எங்களுக்கு நரகத்தில் இடம் வேணும். அட நிறைய இடம் இருக்குப்பா, நிறைய இடம் இருக்குது, பெரிய இடம் இருக்குது. ஆக இடம் வேணும்னு சொல்லி இவன் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். என்ன விளக்கம் கொடுக்குறான் இதுக்கு, அவங்களும் முயன்றார்கள் இவன்களும் முயன்றார்கள். ஓ ஹம்ம பிஹாண்டு வருது, ஆனால் அப்படி விளக்கம் கொடுக்க முடியாது. ஒரு நபி அப்படி செய்வாங்களா? அவர்களுக்கு நாம் இல்மை கொடுத்தோம்ங்கிறான், ஹுக்குமை கொடுத்தோம்ங்கிறான், கனவுக்கு விளக்கம் செய்யக்கூடியதை கொடுத்தோம் என்று சொல்லுகிறான். அப்போ அல்லாஹ் ஒருவரை நபியாக ஆக்குனதற்கு பிறகு இவ்வளவு ஒரு கேவலமான விஷயத்தில் அவர்கள் ஈடுபட முயற்சிப்பார்களா? அப்படி செய்வார்களா? அதற்கு மேலுள்ள ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் அந்த பெண்மணி அவர்களை நெருங்கிய பொழுது, கதவுகளை எல்லாம் அடைத்து கொண்டு நெருங்கிய பொழுது கால மஅதல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுறேன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு போய் நெருங்குவாங்களோ? கொஞ்சமாவது பொருந்துதான் யோசிக்கணும். கால மஅதல்லாஹ் இன்னஹு ரப்பி அஹ்ஸன மதுவாய், எனக்கு அழகான வழிமுறையை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன், அநீதக்காரர்கள் ஒருபோதும் ஜெயம் பெற மாட்டார்கள் என்றெல்லாம் யூசுப் நபி சொல்லிட்டு அவங்க முயற்சித்தாங்களாம். இது எப்படிப்பா பொருந்தும்? அல்லாஹ்வை நான் பயப்படுறேன், அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன், அவன் எனக்கு அழகாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்னுடைய காரியங்களை, வெற்றி அநீதம் செய்யக்கூடியவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்றெல்லாம் யார் சொல்றா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க முயன்றார்கள் அப்படின்னு வருமா? கொஞ்சமாவது பொருந்துதா?
அப்போ எப்படி அர்த்தம் கொடுக்கணும் என்று கேட்டால் அதுக்கு பின்னால் வருது வலக்கது ஹம்மதபி. அதுக்கு தான் நம்முடைய இமாம்கள் என்ன செஞ்சாங்க, எதில் நிறுத்தணும், எதில் நிறுத்தக்கூடாது, எதில் நிறுத்துறது வாஜிபு, எதில் நிறுத்தினா பரவாயில்லை, எதில் நிறுத்தினா ஜாயிஸு, ஒக்குஃபு லாசிமு, ஜாயிஸு, முத்தலக்கு, மௌக்குஃபு என்று பலவிதமாக அந்த சட்டங்களை பிரித்து வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த ஷைத்தான் தர்ஜமா போட்டுறான், அதில் எல்லாத்தையும் தூக்கிட்டான். என்னன்னு ஓதிட்டு போங்கிறது, எப்படியும் ஓதி என்னடா அதுக்கு எங்கிட்டு கிழிஞ்சாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டான், அந்த மாதிரி போட்டு இதெல்லாம் அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹி காலத்தில் இதெல்லாம் இல்லை தான். வக்குஃபு இருந்ததா, ஜாயிஸ்ன்னு இருந்ததா, முத்தலக்குன்னு இருந்தா ரசூலுல்லாஹ் ஓதி கொடுக்குறாங்க. அவங்க தான் குரானை இருக்கிறாங்களே. அதே போல் சஹாபிகள் ஓதுனாங்க. பிந்திய காலத்தில் வரக்கூடியவர்களுக்கு எங்கட நிறுத்தணும், எங்கட நிறுத்தக்கூடாது, சுக்குமி லகுதி இப்படின்னு வாசிடக்கூடாது. ஒருத்தன் எழுதி கொடுத்தானா, ஒருத்தனுக்கு சாமா வாங்கிட்டு வாடாண்டு, அவன் கடையில் போய் சொல்கிறான் சுக்குமி தான் லகுதி தான் இப்படி தான்னு கேட்குறான். அவன் கடைக்காரன் முடிக்கிறான், என்னடா இது சுக்குமி லகுதி இப்படின்ட்டு, சுக்கு மீ அங்கே வந்துட்டு மிளகலை, மிளகு தீப்பிளி, இந்த மூணையும் வாங்கிட்டு வர்றதான் ஒன்றுக்கு ஒன்று எழுது. இதை மாதிரி குரான் இப்படி ஓதக்கூடியது வந்துட்டா என்ன ஆகும்? அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரான், அவர்களே சாஹிபுல் குரானா இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால் சஹாபிகள் அரபிகளாக இருந்தாங்க. பிந்திய காலத்தில் ஓத தெரியாதவர்களிடத்தில் இதெல்லாம் கையில் வந்து சேரும் பொழுது வாயில் வந்ததெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஓதுனாங்க. இதே மாதிரி இந்த சூரத்து தௌபாலையும் கூட ஒரு பிரச்சனை வந்தது. ஒருவர் அப்படி ஓதினார், தப்பாக ஓதிய போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக என்ன செய்தது, உருவெடுத்தது. அது மானாவை என்ன செய்து மாறுகிறது என்ற ஒரு கருத்தை நாம் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, அன்னல்லாஹ பரியும் மினல் முஷ்ரிகீன வ ரசூலு அப்படின்னு குரான்ல இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, இந்த குரான்ல நம்ம எப்படி விளங்கணும்னு பாருங்க. அன்னல்லாஹ பரியும் மினல் முஷ்ரிகீன வ ரசூலு. இப்போ என்னன்னு கேட்டால், ஒருத்தர் ஓதுறார், அவருக்கு அரபி தெரியாது, அரபி அந்த குரானினுடைய மெத்தடு தெரியாது, அரபு தெரியும், அரபி தான். ஒரு கிராமவாசி அந்த குரானை ஓதிக்கிட்டு இருந்தார். அன்னல்லாஹ பரியும் மினல் முஷ்ரிகீன வ ரசூலு அப்படின்னு ஓதுற இடத்துல மினல் முஷ்ரிகீன வ ரசூலி என்று ஓதுனாங்க. இந்த அரபியில் ஜபர் ஜேர்னு ஒன்று இதா இல்லையா, ஜபரு ஜேரு பேச நம்ம சொல்கிறோமே, ஹரக்காத்துகள் ஃபத்துகு நஸ்பு லம்முன்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து பிற மொழிகளில் இல்லை. சில இடங்களில் வந்து ரசூ லுஹூண்டு வரும், ரசூ லஹூண்டு வரும், ரசூ லிஹீண்டு வரும் இல்லையா, அல்லாஹூண்டு வரும், அல்லாஹாண்டு வரும், அல்லாஹீன்னு வரும். அப்போ எந்தெந்த இடத்துல அல்லாஹூண்டு வரும், எந்த இடத்துல அல்லாஹாண்டு வரும், அல்லாஹீண்டு எப்படி வருங்கிறதுலாம் நஹ்வுனுடைய அடிப்படையில். ஒரு காலகட்டத்தில் இதுக்கு ஹரக்கத்தே கிடையாது. ஹரக்கத்துனா ஜபர் ஜேர்லாம் கிடையாது குரானில். அதுக்கு பிந்திய காலத்தான் ஜபர் ஜேர் வைத்தது. இன்னொன்று சொல்லவா, நொக்கத்தே கிடையாது. பே இருக்குல்ல, பேய்க்கு ஒரு நொக்கத்து கீழே, நம்ம அந்த காலத்தை சொல்லி தருவாங்க. பேய்க்கு ஒரு நொக்கத்து கீழே, தேய்க்கு 2 நொக்கத்து மேலே, சேய்க்கு 3 நொக்கத்து மேலே, ஜீமுக்கு ஒரு நொக்கத்து கீழே, ஹேய்க்கு ஒரு நொக்கத்து மேலேன்னு சொல்லி கொடுப்பாங்களே, நொக்கத்தே இருக்காது. இப்போ நான் கேட்குறேன், பேயை பார்த்துக்கங்க, தே சே நூன் ஏ, இந்த 5 எழுத்தும் ஒன்று போல தான் இருக்கும், நொக்கத்து இல்லைன்னா எப்படி இருக்கும்? இந்த 5மே ஒன்று போல தான் இருக்கும். சாது லாது ஒன்று போல இருக்கும், தேயும் தையும் ஒன்று போல இருக்கும், ஜீம் ஹே ஹே 3 ஒன்று போல இருக்கும். எப்படி ஓதுறது? அப்போ அந்த காலத்தில் ஓதக்கூடிய வாய்ப்பு இருந்தது, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது, ஓதுனாங்க, நம்ம விளங்கிக்கிறோம். அப்போ இதையே ஓதும் பொழுது அவங்களுக்கு ஒக்குஃபோ ஜாயிஸோ முத்தலக்கோ தேவையில்லாத ஒரு சூழல் இருந்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல கிராமங்களிலிருந்து வரக்கூடிய அரபிகள், அதே சமயத்தில் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய அஜமிகள் இவர்களுக்கெல்லாம் இந்த குரானை ஓத வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் பொழுது அதை நாம் அதற்குண்டான ஹரக்கத்துகள் நுக்கத்துகள்லாம் அவசியமானது, அதையெல்லாம் ஏற்படுத்தினது. இந்த ஹரக்கத்தை ஏற்படுத்தியது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அது வலிமையான செய்தி தான். இனி அவரை பற்றி நம்ம பேச வரல, அது வேறு விதமான செய்திகள் இருக்கிறது. ஆக இப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் ஓதுறாரு, அன்னல்லாஹ பரியும் மினல் முஷ்ரிகீன வ ரசூலி நஊது பில்லாஹ். அவர் பார்த்தாரு, அதில் என்ன சொல்லப்படுது, அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் முஷ்ரிகீன்களை விட்டும் அவனுடைய தூதரை விட்டும் அல்லாஹ் விலகிவிட்டான், சம்மந்தம் கிடையாது, நஊது பில்லாஹ். அவர் பார்த்தாரு, அடே அல்லாவே முஷ்ரிகீன்களை விட்டும் ரசூலை விட்டும் விலகும் போது நான் ஏன் இருக்கணும், நானும் அல்லாஹ் நான் என்ன செஞ்சுட்டேன், அல்லாஹ் மாதிரி முஷ்ரிகீன்களை விட்டு ரசூலை விட்டு அனபரியும் மினல் முஷ்ரிகீன வ ரசூலி அப்படின்னு ஓதினார். இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கு பிறகு அப்படி ஓதக்கூடாதுன்னா, அப்படி இல்லைடா ஒரு ரசூலிஹின்னு ஓதுனா விலகுறது, ஒரு ரசூலுஹுண்டா அல்லாவும் ரசூலும் முஷ்ரிகீன்களை விட்டு விலகிட்டான். எவ்வளோ கவனமாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஹரக்கத்து தானே, இங்கே ஜேருக்கு பதிலாக லம்மு என்ன செஞ்சு இருக்குது,
பேசு இருக்குது, அந்த பேசுக்கு பதிலாக இவர் சேர வச்சு ஓதினார். எவ்வளோ அர்த்தம் மாறி போச்சு. அப்போ எவ்வளோ கவனமாக நம்ம இருக்கணும், குர்ஆன் எவ்வளோ மென்மையானது, எவ்வளோ கவனமாக பேண வேண்டியது என்பதெல்லாம் விளங்கணும். இவன் வாயில் வந்து ஐயா குர்ஆனே ஓத தெரியாது, ஆனால் விளக்கம் சொல்கிறான். என்ன ஆச்சரியமாக இருக்குது. அப்போ எந்த இறையச்சம்ங்கிறது அறவே இல்லை. அப்படி ஒரு முரட்டுத்தன்மை அவர்களுக்கு ஏற்படுத்தி நடவடிக்கை பார்த்தீங்களா, அவங்களுடைய பேசுகிறத பார்த்தீங்களா, எல்லாம் முரட்டுத்தன்மை ஆகியாச்சு, எல்லாம் தீவிரவாத தன்மை. இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு உண்டாகிட்டாங்க. இப்போ இதே மாதிரி இதுக்கு அப்படி தான் ஒரு காலத்தில் விளக்கம் கொடுத்தான். இப்போ அமைதியாக இருக்கிறான், இதை பற்றி என்ன சொல்கிறான்னு தெரியல, இந்த இதே கொள்கையில் தான் அவன் இருக்கிறானா அல்லது மாறி போயிட்டானாங்கிறது அல்லாஹ்வால. ஏன்னா நாளுக்கு நாளுக்கு அவன் சட்டங்களை மாற்றிக்கிட்டு தானே இருக்கிறான். இப்போ ஒரு சட்டத்தை அறிவிச்சிருக்கிறான். முந்தைய காலங்களில் வந்து நோன்பு பிடிக்க முடியாதவங்கெல்லாம் என்ன செய்யணும், ஒரு முத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு சட்டத்தை அறிவிச்சிருந்தான். அதான் உண்மை. நம்மள வயசானவங்க இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, அவங்களால நோன்பு பிடிக்க முடியாது. லா யுர்ஜா புரு ஊண்டு ஃபிக்குகளை சொல்லுவாங்க. அதாவது அவர்களுடைய நோயை நீங்கி அவர்களுக்கு ஆஃபியத்து ஏற்படும் என்பதை ஆதரவு வைக்கப்பட மாட்டாது. அந்த அளவுக்கு அவங்க சோமையெல்லாம் போயிட்டாங்க. இந்த நோயெல்லாம் நீங்காதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். டாக்டரே சொல்லிடுவான், மாத்திரையில் ஓடட்டும், மாத்திரை கரெக்டாக கொடுங்க, மருந்து சரியாக கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையை வந்தவர்களுக்கு லா யுர்ஜா புரு ஊண்டு ஃபிக்குகளை சொல்லுவாங்க. இந்த நோய் நீங்குவதை ஆதரவு வைக்கப்பட மாட்டாது. அப்படிப்பட்ட சில பேர் இருக்க தானே செய்கிறாங்க, நீங்கள் பார்க்க தானே செய்கிறோம். ஏழை இல்லை அவங்களுக்கெல்லாம், ஒன்று வயோதிகம் அல்லது நோய். இந்த மாதிரி நிலைமையில் வரும் பொழுது அவங்க என்ன செய்யணும், ஒரு நோன்புக்கு ஒரு முத்து 600 கிராம் என்ன செய்யணும், அரிசியை கொடுத்துடணும். 18 கிலோ 30 நோன்புக்கு 18 கிலோ கொடுத்துடலாம். இந்த ரமதான் வந்துட்டாலே 18 கிலோ அவங்க கொடுத்துட வேண்டியதான். நோன்பு முடியுங்கிறது அவசியம் இல்லை, கொடுத்துடலாம். எனவே இவங்களுக்கு என்னது இல்லை, நோன்பு பிடிக்கிறது இவங்களுக்கு கடமை இல்லை, பிடிக்க முடியாது. அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த சட்டம் மாறிட்டு நஸ்காயிடுச்சு, மன்சூகா போயிடுச்சு. இப்போ என்ன அறிவிச்சிருக்கிறான், அவங்க அப்படிலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, முடியலையா, முடிஞ்சது அவ்வளோதான், ரொம்ப லேசாக இருக்குது. அப்போ என் மக்கள் பார்க்குறாங்க, அட இது என்னடா இது ரொம்ப லேசாக இருக்குது இந்த மார்க்கம் அப்படின்னு அந்த மார்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க ஒரு குரூப். அந்த மார்க்கத்துக்கு போனதுக்கு காரணம் என்ன, ரொம்ப லேசாக இருக்குது. இதே மாதிரி இன்னையும் இந்த செய்தி வந்ததுனால ஒரு தகவலை நான் சொல்கிறேன். தராவீஹ் வந்து நம்ம தொழுகிறோம், 20 ரக்காத் தொழுகிறோம். அவர்கள் 8 ரக்காத்து தராவீஹ்னு ஒரு காலத்தில் அறிவித்தாங்க. ஏற்றமிகு தராவீஹ் 8 ரக்காத்துன்னு புக்கே போட்டாங்க. அதற்கு பிறகு இப்போ தராவீங்கிற ஒரு தொழுகையே இல்லைன்னு அறிவிச்சிட்டீங்க இல்லையாப்பா. நீ இப்போ 8 ரக்காத்து பள்ளி வாசல்களை தொழுகிறீங்களே, அது என்ன தொழுகை அதை சொல்லுங்க. ரமதானுக்கு அடுத்து தொழுகிறாங்களா இல்லையா, வஹாபிகள் அவருடைய பள்ளிகளில் தொழுகிறாங்களே, ஆம்பளையும் பொம்பளையும் கூட்டிகிட்டு தொழுகிறாங்களே, அந்த தொழுகைக்கு பேர் என்ன, கியாமுல் லைல். சரி, கியாமுல் லைல்னு வச்சுக்கிடுவோம். இந்த கியாமுல் லைல் ரமதானுக்கு மட்டும் சொந்தமானதா, எல்லா காலத்துக்கும் சொந்தமானதா? அப்போ மற்ற காலங்களில் நீங்கள் ஏன் தொழல, ரமதானில் மட்டும் ஏன் தொழுகிறீங்க? ஒரு காரியத்தை அவங்களே சொல்கிறாங்க, ஒரு விஷயத்தை எல்லா காலங்களிலும் செய்ய வேண்டிய விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் செய்வது பிதாத்து என்பதும் அவங்களுடைய கொள்கை. எல்லா காலங்களிலும் செய்ய வேண்டிய ஒரு உதாரணமாக துஹா இருக்குது, எல்லா காலையும் தொழுகிறது தானே. ரமதானில் மட்டும் ஒருத்தர் துஹா தொழுகிறாரு, அது பிதாத். என்ன அவர் சொல்கிறார், ரமதானுக்கு மட்டும் சொந்தமாகனா அது பிதாத். உண்மையிலே அது பிதாத் தான், நாம அதை சொல்கிறோம் பிதாத்துன்னு. நீ அந்த பிதாத்துன்னு சொல்லிக்கிட்டே நீ அந்த 8 ரக்காத்தை தொழுகிறியே. இப்படி அவர்களுக்கு வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்குது, அவர்களுக்கு லேஸ் ஆகப்பட்டிருக்கு, லேஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய மதத்தில் அதை லேஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் கொடுத்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முயன்றார்கள், ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முயன்ற மாதிரி, அந்த தவறு செய்வதற்கு முயன்ற மாதிரி இவர்களும் முயன்றார்கள். இப்போ பாருங்க எப்படி அர்த்தம், அல்லாஹ் தெளிவா அந்த இடத்துல ஒலக்கது ஹம்மத் பி அப்படின்னு அந்த இடத்துல நம்முடைய இமாம்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு ஜாயிஸை குறித்து வச்சிருக்கிறாங்க. ஜீம் போட்டிப்பாங்க, நிறுத்தலாம் நிறுத்தாமலும் இருக்கலாம், என்ன செய்யலாம் அப்படி, அதில் வந்து ஒரு ஜாயிஸ் போட்டிருக்கிறாங்க. அப்போ அது ஒரு நிறுத்த குறிதான், அது நிறுத்துவதற்கும் நிறுத்தாமல் இருப்பதற்கும் அந்த இடத்துல அனுமதி ஜாயிஸ் அப்படின்னு அந்த இடத்துல ஜீம் போட்டி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாருங்க ஓ ஹம்ம பிஹா அவர்களும் முயன்றார்கள் வருது இல்லை, அங்கே ஒன்றும் காணும், ஜாயிஸும் இல்லை, முத்தலக்கும் இல்லை, நிறுத்துறதுக்குன்னு வக்குஃப் லாசிமா எதுவும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம், தொடர்ந்து ஓதணும்னு அர்த்தம். எங்கன கொடுக்குறாங்கன்னு பாருங்க, ஓ ஹம்ம பிஹா லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பி, அங்கன தான் என்ன செஞ்சாங்க, முத்தலக்க போடுறாங்க. எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க நம்முடைய இமாம்கள், எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, குர்ஆனை எப்படி விளங்கி இருக்கிறாங்க பாருங்க. இப்போ விளக்கம் கொடுங்க சரியா இருக்கும். ஓ ஹம்ம பிஹா லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பி, தன்னுடைய இறைவனுடைய அத்தாட்சி அவர்கள் காணவில்லை என்றால் அவர்களும் முயன்று இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அவங்க பார்த்துட்டாங்க, அல்லாஹ்வினுடைய அந்த புர்ஹானை அவர்கள் பார்த்து விட்டார்கள். அப்படி பார்த்ததின் காரணத்தினால்
அவங்க என்ன செய்யலை, அவங்க முயற்சியை செய்யலைங்கிறான். அல்லாஹ் எந்த தவறு அங்கே செய்யலை, நாடவே இல்லை, கல்விலேயே வரலைங்கிறான். இவன் என்ன செஞ்சான், முயற்சி செஞ்சாங்கிறான். ஒரு நபியின் மீது ஒரு அபாண்டமான பழியை சுமத்துறதுல இவங்களுக்கு என்ன பெரிய இன்பம் பாருங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆசை. ஒரு நபியின் மீது குற்றம் சுமத்துவது, நாதாக்கள் மீது சுமத்துவது, சஹாபிகள் மீது குற்றம் சுமத்துவது, அவுலியாக்கள் மீது சுமத்துவது, இமாம்கள் மீது சுமத்துவது என்பதெல்லாம் அவர்களுக்கு கை வந்த கலை, சக்கர பொங்கல் அவங்களுக்கு. அருமையானவர்களே, எப்படி விளக்கம் கொடுக்கணும் இதற்கு? வஹம்மபிஹா லௌலா அர்ரா புர்ஹான ரப்பி என்று அதோடு சேர்த்து ஓதணும். அதுக்கப்புறம் தான் முத்தலக்க கொண்டு வர்றாங்க. இப்போ நமக்கு தெரியலன்னா நம்ம என்ன செய்வோம், வஹம்மபிஹா அப்படி நம்ம நிறுத்துவோம். நிறுத்துறதுக்கு எந்த குறியும் அவங்க வைக்கல. எவ்வளோ அழகாக செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய அந்தஸ்துலாம் எவ்வளோ உயர்த்தி வைப்பானாக. அந்த இமாம்கள் செய்யலைன்னா, அந்த பணிகளை செய்யலைன்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்? எனவே இந்த குரானிலே எழுத்து பிழைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் தூக்குறதுக்கு தான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த குரானில் எழுத்து பிழைகள் இருக்குன்னு சொல்லி ஒரு வாதமே நடத்தினான், விவகாரங்கள் நடந்தது. இன்றைக்கி அதை சொல்லிக்கிட்டு தான் குழுகா குரானில் எழுத்து பிழைகள் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்போ கருத்து பிழைங்க இருக்குன்னு சொல்லிட்டான். அது வேறு விஷயம். எதை சொன்னாலும் ஏற்றுக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறான்னு நீங்கள் சொல்லுங்க, எதையும் நாங்கள் ஏற்றுக்கிடுவோம். இதை நீங்கள் தான் கொண்டு வந்தோம், நான் தான் என்ன செஞ்சேன் ரசூலுல்லாஹ்வுக்கு அருளினேன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயார் தான் அந்த கூட்டம் இருக்குது. குரானை இறக்குறதே நான் தான் அண்ணன் சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க. எவ்வளோ கேவலமான ஒரு சிந்தனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருஷ காலம் நஊது பில்லா சும்ம நஊது பில்லா சும்ம நஊது பில்லா ஷிர்கில் இருந்தாங்க அப்படின்னு மக்கால இருந்த காலமெல்லாம் ஷிர்கில் இருந்தாங்கன்னு பேசுகிறார். எப்போ வஹி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு, குரான் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு பேசுகிறான்னு சொன்னால் அந்த கூடாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் யோக்கியர்களாக இருந்திருப்பார்களே, ஆனால் உண்மையானவர்களாக இருந்திருப்பார்களா, கூடாரத்தை காலி பண்ணியிருக்கணும். அட ரசூலுல்லாஹி ஷிர்க் அழிக்க வந்தவங்க ஒரு நபியே அவர்கள் வஹி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகும் கூட ஷிர்கில் இருந்தாங்கன்னு சொன்னால் அப்போ ஷிர்கில் இருக்காத ஒரே ஆள் யார் தான்? இவர் தான். எவ்வளோ மோசமான விஷயம் இது. அப்போ தன்னை என்ன செய்யணும், ரசூலுல்லாஹை விட உயர்த்தி காட்டணுங்கிறது நோக்கத்தை தவிர இதில் என்ன இருக்க முடியும்? அருமையான பெருமக்களே, எனவே நமக்கு இந்த விஷயத்தை பேசும்போது சூடாகுது. அந்த மாதிரி வார்த்தைகளை அவங்க என்ன செய்கிறாங்க, கக்குறாங்க, வாந்தி எடுக்கிறாங்க. எனவே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக தன்னுடைய ஹபீப் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான். வஹம்ம பிஹா லௌலா அர்ரா புர்ஹான ரப்பி, தன்னுடைய இறைவனுடைய அத்தாட்சி அவர்கள் கண்டிருக்காது இருந்தால் அவர்களும் ஒருவேளை முயன்றிருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன செஞ்சோம், அவர்களை முழுமையாக நாம் பாதுகாத்து வச்சிருக்கிறோம். கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபாஹ்ஷா. இப்போ நாம கேட்குறோம், அடுத்த ஆயத்தை பாருங்க, அந்த ஒரே ஆயத்தான், அடுத்த வசன அந்த தொடரை பாருங்க. கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபாஹ்ஷா, இவ்வாறு தான் கெடுதி தீங்குகளை அவர்களை விட்டும் நாம் என்ன செஞ்சிட்டோம், திருப்பிட்டோம் அப்படின்னு நினைச்சினா அந்த கெடுதியின் பக்கம், தவறின் பக்கம், தீங்கின் பக்கம் அவர்கள் சென்று விடாமல் அவர்களை நாம் பாதுகாத்தோம்னு சொல்றான். நான் கேட்குறேன், ஒரு முயற்சி செய்து இருந்தால் அது கெடுதியா இல்லையா? தப்பு அது அப்படி ஒரு முயற்சி அவர்கள் முயன்று இருந்தால், ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான நோக்கோடு அவர்கள் நெருங்கி இருந்தால் அது தப்பா இல்லையா? அது சூவா இல்லையா? அது ஃபஹ்ஷா இல்லையா? ஆனால் அந்த ஃபஹ்ஷும் சூவும் வராமல் நாம் பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் சொல்றானே, அப்போ அது முரணாக ஆகிடுமே என்றெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அட எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், பேசி இருக்கிறான். அதுக்கு மேலே ஓவர்டேக் பண்ணி இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன், அவர்கள் பரிசுத்த, நம்முடைய பரிசுத்த அடியார்களில் ஒருவராக இருக்கிறார்கள் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குறிப்பிடுறான். அருமையானவர்களே, இப்போ என்ன நடக்குது என்று கேட்டால், இவங்க இந்த புர்ஹான்னு சொல்கிறாங்க இல்லையா, புர்ஹாண்டுக்கும் போது இந்த புர்ஹாண்டா என்ன, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி அவர்கள் அந்த நேரத்தில் பார்த்தாங்க. இவர்கள் சொல்லிட்டாங்க, நான் மஆதல்லா, அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன். இந்த தவறுக்கு அழைக்கும் போது அந்த பெண் நெருக்கிறாங்க, எல்லா கதவையும் பூட்டிட்டாங்க. 7 கதவு இருந்துன்னு வருது வரலாற்றில். ஒரு கதவு, அவங்களோட பெரிய மாளிகையில் இருக்கிறாங்க, 7 கதவு வரிசையாக 7 கதவையும் பூட்டி வச்சாச்சு. ஒரு வீட்டில் ஒரு அறை இருக்கும், அதுக்கு அடுத்தாப்புல ஒரு அறை இருக்கும், அப்படி 7 கதவுகள் இருந்து அந்த கதவை தாண்டி தான் வெளியில் போகணும். வெளியில் போகிறதா இருந்தால் 7 கதவையும் பூட்டி வச்சாங்கன்னு ஒரு வரலாற்றில் ஒரு பகுதி, ஒரு செய்தி இருக்குது. அப்படிப்பட்ட 7 கதவையும் பூட்டி வைத்து விட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறுக்காக அவங்க என்ன நெருங்குறாங்க. அந்த நேரத்தில் புர்ஹானை அவர்கள் பார்க்கிறார்கள். யார் பார்க்கிறா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. புர்ஹான் அந்த இடத்துல என்னங்கிறதை பற்றி அறிஞர்கள் எழுதும் பொழுது அவங்க வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல ஹாதிரானாங்க. அதான் புர்ஹான்.
தன்னுடைய தந்தையின் புராணை அவர்கள் ரப்பினுடைய புராணை பார்த்தாங்கன்னா அல்லாஹ் தஆலா ஒரு அத்தாட்சியை காட்டினா தன்னுடைய வாப்பா வந்து அப்படி முன்னால் நிற்கிறான். அவங்க வந்து தோற்றம் அளிக்கிறாங்க. வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தோற்றம் அளிக்கிறான். கை கால்லாம் நடுங்கி போய்விட்டது. யாருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அவர்கள் கதவை திறந்து கொண்டு ஓடினாங்க. ஒவ்வொரு கதவாக ஓடும் பொழுது இந்த பெண்ணை என்ன செஞ்சா துரத்திக்கிட்டு ஓடி வர்றா. இந்த பெண்ணை என்ன செஞ்சாங்க? துரத்திக்கிட்டு வர்றாங்க. வரும்போது கடைசியில் என்ன செஞ்சது? ஒரு கட்டத்தில் சட்டை எடுத்து பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சா அவங்க ஓடிட்டாங்க. ஓடும்போது என்ன ஆகும்? சட்டை கிழிஞ்சிருச்சு. சட்டை என்ன பின்னால் பிடிச்ச உடனே சட்டை பின்னால் கிழிஞ்சிருச்சு. இவங்க உடையில இவங்க ஓடிட்டு தான் இருக்கிறாங்க. சட்டை கிழிஞ்சா என்ன, கிளியாட்டா என்ன, அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. பாதுகாப்பு தேடியவர்களாக ஓடி 7வது கதவை திறந்தா அந்த 7வது கதவுக்கு வெளியில் யார் நின்றுகிட்டு இருக்கிறா? அந்த பெண்ணினுடைய கணவர் அசீஸ் நின்றுகிட்டு இருக்கிறார். 2 பேரும் திகைச்சு போயிட்டாங்க. வஸ்தவகல் பாப வகத்தத் கமீஸஹு மின் துபுரின் வஅல்ஃபயா சய்யிதஹா லதல் பாப். அல்லாஹ் அந்த வரலாறு அழகா சொல்லிக்கிட்டே வரான் பாருங்க. இந்த காவியத்தை எவ்வளவு அழகா சொல்றான். அவர்கள் அங்கே பார்த்த போது அங்கே அவர்களுடைய செய்யத் அந்த தலைவர் அவர் என்ன செய்யறாங்க? நிற்கிறார். உடனே இந்த பொம்பளை மாற்றி பேசுகிறாங்க. இந்த பெண்கள் மாற்றி பேசுறதுல கெட்டிக்காரிங்க. காலத்து மா ஜஸாவு மன் அராத பி அஹலிக சூஅன். பார்த்தீங்களா, உங்களினுடைய மனைவியோடு ஒரு தப்பாக நடக்க முயன்ற இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? செஞ்சதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இப்போ மாப்பிள்ளை வந்து மாட்டிக்கிட்டாச்சு. மாப்பிள்ளை வந்து நிற்கிறார். 2 பேரும் ஓடி வந்து நிற்கிறாங்க திகைச்சு போய். இப்போ காலத்தை அந்த சுலைஹா சொல்றாங்க, மா ஜஸாவு மன் அராத பி அஹ்லிக், உங்களினுடைய மனைவியோடு தவறாக சூவன் தவறாக நடப்பதற்கு முயன்ற இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? எல்லா ஆயுஷ் ஜனா அதாபு நலீம். ஒன்று சிறையில் போடணும் அல்லது கடுமையான அடி கொடுக்கணும், நல்ல வேதனை தரக்கூடிய தண்டனை அவருக்கு கொடுக்கணும் என்று அவங்க சொல்றாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாவம் போல சொல்றாங்க, கால ஹியர் ஆவதத்து நீ அன்னப்சி, நான் ஒன்றும் செய்யலை, அவங்க தான் அந்த தப்பை செஞ்சாங்க, நான் அல்லான்னு நான் ஓடி வர்றேன், அவங்க தான் அந்த தப்பை செஞ்சாங்க. இப்போ யார் தப்பு செஞ்சது, யார் இந்த தவறுக்கு முயன்றது என்று யாருக்கு தெரியல? அசீஸ் அவர்களுக்கு தெரியல. அப்போ ஷஹீத ஷாஹிதும் மின் அஹ்லிஹா, அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு அறிஞர் சொன்னார், அல்லது ஒரு குழந்தை பேசியது என்றும் ஒன்று இருக்கிறது. தொட்டிலே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பேசியது அந்த குடும்பத்தை சார்ந்த, அல்லது அந்த குடும்பத்திலே உள்ள ஒரு பேரறிஞர் என்ன செஞ்சார் சொன்னார். இந்த மாதிரி விவகாரங்களை போகும்போது இன்கான கமீசுஹு குத்தமின் குபுலின் ஃபஸதகத் வஹுவ மினல் காதிபீன். இது ஒன்று பெரிய மேட்ரு கிடையாது. யார் தப்பு செஞ்சாங்கிறத கண்டுபிடிக்கிறது பெரிய மேட்ரு கிடையாது. சட்டை வேற கிழிஞ்சு இருக்குங்கிறீங்களா, அது ஒன்றுமே போதுமானது. அவருடைய சட்டை முன்னால் கிழிந்திருக்குமே ஆனால், சட்டை யார சட்டை கிழிஞ்சிருக்குது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சட்டை கிழிஞ்சிருக்கு. அவருடைய சட்டை முன்னால் கிழிந்திருக்குமே ஆனால் ஃபஸதகத், உங்களுடைய மனைவி உண்மை சொன்னால், ஒஹுவ மினல் காதிபீன், அவர் பொய்யரில் நின்றும் உள்ளவராக இருப்பார், அவர் சொல்றது பொய். வயின்கான கமீசுஹு குத்தமின் துபுரின், சட்டை பின்னால் கிழிந்திருக்குமே ஆனால் ஃபகதபத், உங்க மனைவி சொன்னது பொய், ஒஹுவ மினஸ் சாதிகின், அவர் உண்மையானவர். ஃபலம்மா ரஆ கமீஸஹு குத்தமின் துபுரின், சட்டையை பார்க்குறாங்க, சட்டை பின்னால் கிழிஞ்சிருக்கு. அப்போ முன்னாலங்கிறது ஒரு பெண்ணை நம்ம நெருங்கி போகும்போது அவர் என்ன செய்வா, அந்த பெண்ணு சட்டை முன்னால் தானே பிடிப்பா, சட்டை முன்னால் பிடிச்சி நம்ம நெருங்கி போகும்பொழுது நீ வராதே அப்படின்னு பிடிச்சி தள்ளுவான், அப்போ சட்டை முன்னால் கிழியும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஆண் ஓடுறார், அந்த பாவத்தை விட்டு ஓடும் பொழுது பெண் பின்னால் தானே பிடிப்பா. எனவே பின்னால் சட்டை கிழிந்திருந்தால் அவர் உண்மையாளர். ஃபலம்மா ரஆ கமீஸஹு குத்த மின் துபர், அந்த சட்டையை அவங்க பார்க்குறாங்க, பின்னால் கிழிஞ்சிருக்கு. அப்போ அந்த அசீஸ் சொன்னார், கால இன்னஹு மின் கைதி குன்னா, இதில் இந்த பொம்பளை சேட்டை, இதெல்லாம் நீ தான் சேட்டை பண்ணியிருக்கிற, நீ தான் தப்பு பண்ணியிருக்கிற, அவர் தப்பு பண்ண இல்லை, ஆக தவறு உன்னுடையது தான். இன்ன கைத குன்ன அதீம், உங்களினுடைய இந்த கைது இருக்குதே, குபாடம் இருக்குது, அது ஆக பொல்லாதது. இந்த மக்கர் இருக்கு பாருங்க, அந்த பெண்கள் செய்யக்கூடிய மக்கர் இருக்கு, அது ரொம்ப பொல்லாது, கவிழ்த்துருவான். அவன்கிட்ட சொல்லி கொடுத்து, காக்காட்ட சொல்லி கொடுத்து, இவட்ட சொல்லி கொடுத்து விவகாரமாக்கி விட்டுருவான், பெரிய பலாய குடும்பத்தில் உண்டு பண்ணிடுவான். இந்த மாதிரி அதை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் பெண்களை பாதுகாப்பானாக, இந்த கைதுகளை விட்டும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கண்டிக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நாள் வெளியில் வர்றாங்க, இந்த இப்லீஸ் இருக்கிறான் இல்லையா, அவன் என்னச்சுன்னா 5 கழுதைகளை பற்றிக்கிட்டு போகிறான். 5 கழுதைக்கு மேலேயும் 5 பொதிகள் இருக்கிறது. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, டே இப்லீஸ் எங்கடா போகிறா, இது என்னடா, இதெல்லாம் வியாபார சரக்கு,
இது 5 வகையான சரக்கு இருக்குது, 5 பேருக்கு நான் விற்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். என்ன சரக்குடா, யாருக்குடா நீ விற்பா அப்படின்னு கேட்ட பொழுது அவன் சொன்னா, இது முதலாவதாக லுல்மு, இது அநீதம். இதை நான் யாருக்கு விற்பேன்? தலைவர்களுக்கு நான் விற்பேன். அவன் என்ன செய்யறான்? அரசர்களுக்கு நான் விற்பேன், அரசர்களுக்கு நான் விற்பேன் என்று குறிப்பிடுகிறான். அதற்கு அடுத்து பெருமை, தக்கப்புர், இதை நான் யாருக்கு விற்பேன் சொன்னா அந்த தலைவர்களுக்கு நான் விற்பேன். தானே இத்தலைவர், அந்த தலைவர், இந்த தலைவர் அப்படிலாம் நிறைய பேசப்படுது. இந்த மாதிரி பெருமை அடிக்கிறது, இது அவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? நான் விற்பேன். அதற்கு அடுத்து கியானத்து, மூன்றாவதாக மோசடி, இதை நான் யாருக்கு விற்பேன் என்று சொன்னால் வியாபாரிகளுக்கு விற்பேன். வியாபாரத்தில் நிறைய மோசடிகள் நடக்குதா இல்லையா? மோசமான பொருளை நல்ல பொருள் கொண்டு வித்துடுறது. ஆக வியாபாரிகளுக்கு நான் விற்பேன். நான்காவது மக்ரு, இந்த குபாடம், இந்த கைது, இதை நான் பெண்களுக்கு விற்பேன். இதான் இந்த இடத்துல விஷயம். 5வது ஒன்று இருக்கு, அது எங்க சம்பந்தப்பட்டது என்னன்னு கேட்டால், 5வது ஹசது, பொறாமை, இதை நான் உலமாக்களுக்கு விற்பேன் அப்படின்ட்டான். 5 விஷயத்தை அவன் சொல்றான். ஆக இங்கே இந்த சப்ஜெக்டுக்கு உள்ளது என்ன? இந்த கைது என்று சொல்லக்கூடிய மக்ரு, இது அவருக்கு பெண்கள் ஒரு மக்ரு பண்ண அது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அது பெரிய பலாயை கொண்டு வந்து வந்துடும், பெரிய ஃபித்னா உண்டு பண்ணிடும். ஆக இந்த அசீஸ் சொன்னாரு, நீ தான் தப்பு செய்திருக்கிறாய். கால இன்னஹு மின் கைதுக்குன் இன்ன கைதுக்குன், அது எல்லாம் உங்களுடைய வேலையெல்லாம், உங்க சேட்டை தான் இதெல்லாம், எல்லாம் இந்த பெண்களினுடைய வேலைகளுக்கு இதை புல்லாத்தது என்று அவர் சொல்லிவிட்டு யூசுப் ஆயிரதான் ஹாதா, அவன் நேராக யூசுப் நபிகிட்ட வந்து சொன்னாங்க, யூசுப் நீ கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, நீங்கள் ஏதோ ஒன்று தப்பு நடந்துட்டாவா, நீ என்ன செஞ்சுட்டு நீங்கள் அவங்கள இதை பெருசு பண்ணிக்கிடாதீங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தன்னுடைய இஸ்ஸத்தை பாதுகாக்க வேண்டிய நிலை இருக்கு. இனி ஊர்லாம் என்ன சொல்லும், அமைச்சருடைய மனைவியா அப்படி நடந்தாங்களாம் இப்படி நடந்தாங்களாம் வந்துடும். அதனால நீ வெளியிலாம் இது சொல்லிக்கிட்டு இருக்காத, அதை நீ என்ன செஞ்சுக்க, கொஞ்சம் பொருட்படுத்தாத. யூசுப் ஆரிதான் ஹாதா, இதை புறக்கணித்து விடு, அதை அப்படி விட்டு, இதை மேட்ரை எடுக்காத. அவங்க மேட்ரை எடுக்கவும் இல்லை, யார்ட்டையும் சொல்லவும் இல்லை, யார்ட்டையும் விவகாரத்துக்கு போகவும் இல்லை. போனதெல்லாம் அசீஸ் தான் போனார். ஏன்னா அவர் தான் கேட்டார் தப்பு யார்கிட்ட, அவர் விசாரிச்சார். இப்போ விஷயம் தன்னுடைய மனைவிங்கிறது தெரிஞ்சதுனால யூசுப் மாத்தமாக இருந்திருந்தா சும்மா விட்டுருப்பாரா? அதனால் ஆனால் என்ன, தன்னுடைய மனைவிங்கிறதுனால தன்னுடைய இஸ்ஸத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்தார்? யூசுப் ஆரிதான் ஹாதா, இதை நீ விட்டுருப்பா, இதை நீ புறக்கணிக்காத, இந்த சப்ஜெக்ட்லாம் பெருசு நீ பெருசுப்படுத்தாதே என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மனைவி பார்த்து சொன்னார், ஒஸ்தகுபிரி தம்பிக், உன்னுடைய பாவத்திற்காக நீ இஸ்திக்பார் செய், இன்னைக்கு குந்தி மினல் ஹாத்தியின், நீ தான் தவறு செஞ்சவர் என்று அந்த அசீஸ் என்ன செய்தார்? தன்னுடைய மனைவி இடத்துல சொன்னார். இந்த செய்தி எப்படியோ வெளியில் போச்சு, நடந்த நிகழ்ச்சி இது இருக்குமா? அவ்வளோதான், அது அப்படியே எங்கனையா கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாயை பொத்திட்டு இருக்கிறாங்க. இது ஏதோ எப்படியோ வெளியே போய் அவர்கிட்ட ஏதாவது விசாரணைக்கு போயிருப்பாங்க இல்லையா, அந்த விசாரணை மூலமாக எப்படி செய்தி வெளியில் போயிட்டு, ஒகான நிஸ்வத்துன் ஃபில் மதீனத்தி இம்ராத்துல் அசீஸி துராவிது ஃபதாஹா அன்னஃப்ஸி கத் ஷகபா ஹுப்பா இன்னால நராஹா ஃபி தலாலிம் முபீன். அற்புதமாக அல்லாஹ் சொல்கிறான். அதனால தான் அவனே சொல்கிறான் அஹ்ஸனுல் கஸஸ்ன்னு, அழகான சரித்திரன். அந்த பெண்கள் சொன்னாங்களாம், அந்த ஊரில் உள்ள பெண்கள்னால் எல்லா பெண்களும் இல்லை, மெயினான யாருன்னு கேட்டால் எல்லாம் அரசாங்கத்து பெண்கள் தான், மற்ற அமைச்சர்களுடைய பெண்கள், அமைச்சகத்திலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தலைவிகளாக இருப்பாங்களே, தலைவர்களினுடைய மனைவிமார்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. பாரு, இந்த சுலேகாக்கு இது தேவையா? போயும் ஒரு தப்பை செய்யறதுக்கு வேற ஆள் கிடைக்கலையா? அதுவும் தன்னுடைய அடிமை இடத்திலே போய் தப்பை செய்ய பார்க்கணும், எவ்வளவு கேவலமா இருக்கு, இது அவளுக்கு கொஞ்சமாவது பொருந்துமா? அப்படிலாம் ஊர் பலாய ஆரம்பிச்சு, கூகுன்னு ஆயிடு. இதெல்லாம் யாருடைய ஃபலம்மா சமிஅத் பி மக்ரிஹின்ன, இவர்களுடைய மக்கரான இந்த பேச்சுக்கள் எல்லாம் யாருடைய காதில் வந்து விழுது? சுலைஹா நாயகருடைய காதில் வந்து விழுது. ஏன் அவர்களை இவ்வளவு பெரிய தவறு செய்தவர்களை, தவறுக்காக ஒரு நபியை இழுத்தவர்களை நாம் நாயகின்னு சொல்றோமே, துஆக்கல்ல சேர்த்து ஓதுறமே, இது சரியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. சரிப்பா, அது சுலைஹானே வச்சுக்கிடுவோம், ஒரு தப்பு செஞ்சுக்கிறாங்களா இல்லையா, அவங்களோட நீ இப்படி பேசுறீங்களன்னா அதுக்கு பின்னால் உள்ள விஷயம் இருக்கு, முன்னாலே இப்படி நடந்திருக்கு. இப்போ நாம கேட்குறோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி என்ன சொல்லுவோம்? அப்போ முந்தைய காலத்தில் எப்படி இருந்தாங்க, பல சஹாபிகள் எப்படி இருந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அவர்களை கண்டதற்கு பிறகு, அவர்களுடைய திருக்கரத்தை பிடித்ததற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது? அதுக்கு அவனை பழசை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்களா? அதையே எடுத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் அந்த வரலாறு சொல்கிறான், படிப்பினைக்காக சொல்கிறான், அழகிய வரலாறுங்கிறான். அந்த வரலாறு நம்ம பார்த்து விட்டு அவர்களுடைய பிந்தைய கால வாழ்க்கை எப்படி ஆனது, அதுதான் சப்ஜெக்ட். அதனால தான் நம்ம நாயகிங்கிறோம், அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவேன் தானே வந்தாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு.
அவங்க என்ன சொன்னாங்க, நான் வெட்டுவேன், அவர்களை கொல்லுவேன் அப்படின்னு எத்தனை பேர் முயன்று வந்திருக்கிறாங்க. காப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எப்படி வஞ்சித்து பாடினார்கள். இன்னைக்கு ரலியல்லாஹ் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானான்னு சொல்ற இல்லையா, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்துக்கு உட்பட்டவர்கள் ஆகிவிட்டாங்க என்று குர்ஆன் அவர்களை பற்றி பேசவில்லையா? என்ன என்ன உங்களுடைய அளவுகோல் இது? எனவே இவர்களுடைய பிந்திய கால நிலை என்பது வரலாற்றை நாம் முடிக்கும் பொழுது அது தெரிய வரும் இன்ஷா அல்லாஹ். அருமையான பெருமக்களே, ஆக ஸுஹைரா நாயகி என்ன செய்யறாங்க, அவங்களுடைய காதில் இந்த பெண்கள்லாம் பேசுறது வந்து விழுது. அப்படியா இப்படியா, அப்போ போயும் கேவலம் ஒரு ஆள் கிடைக்காம போய் ஒரு அடிமையிட்ட போய் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் காட்டணும் அப்படியெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. யாரெல்லாம் பேசுகிறாங்கிற லிஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு பெரிய போஸ்டில் இருக்கிறாங்க. அமைச்சர், அதாவது அரசருக்கு அடுத்த போஸ்ட் அசீஸ் தான். அரசருக்கு அடுத்த போஸ்ட் அரசர் ரையான் இப்னுல் வலீத் என்று சொன்னோம். அடுத்த போஸ்டில் இருக்கக்கூடியவர் இந்த யுத்ஃபீர் இப்னு ரூஜிப் என்று சொல்லக்கூடிய இவர் என்ன செய்கிறார், அடுத்த போஸ்டில் இருக்கிறார். ஏன்னா இவர்கிட்ட தான் எல்லா பொருளாதாரமும் இருக்குது, கருவூலம்லாம் இவருடைய கையில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட வருவாய்த்துறையை கையில் வச்சுட்டு இருக்கிறார். எனவே என்ன செஞ்சாங்க, இந்த இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் கேள்விப்பட்ட மாதிரி கண்டுக்கிடாமல் அவங்களெல்லாம் ஒரு விருந்துக்கு அழைக்கிறாங்க. யாரெல்லாம் பேசுகிறாங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்து அடாப்பு போட்டு எல்லாம் சொல்லி விட்டாச்சு, எல்லாம் விருந்துக்கு வரணுமா. ஏன்னா அவங்களோட விருந்து பெரிய விருந்தாளிங்க, அசீஸ் விட்டு விருந்து அல்லவா, அதனால் விருந்து டாப்பாக இருக்குன்னு சொல்லி அவங்கெல்லாம் நினச்சாங்க, நல்லா அலங்கரித்து அழகா அப்படி இப்படின்னு வந்திருக்கிறாங்க. வந்து எல்லாத்துக்கும் விருந்தெல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு முடிஞ்சோடனே எல்லாருக்கும் பழம் கொடுக்குறாங்க. பழத்தையும் கொடுத்து என்ன செய்யப்படுகிறது, அவங்களுக்கு ஒரு கத்தியும் கையில் கொடுக்குறது. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க, நான் சொல்லும் பொழுது தான் நீங்கள் அறுக்கணும், நான் எப்போங்க அருன்னு சொல்லணும் அப்போ தான் அறுக்கணும் அந்த பழத்தை அப்படின்னு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாத்தத்துலாக்கும் லகுன்ன முத்தகான், அவர்களுக்கான ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. வாத்தத்துக்குள்ள வாஹிதத்தி மின்ஹுன்ன சிக்கீனா, அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கத்தியும் கொடுக்கப்பட்டது. வெறுங்கத்தியா பழமும் கொடுத்துருக்கணும் அர்த்தம். இங்கே அல்லாஹ் கத்தியை மட்டும் சொல்லுகிறான். அந்த கத்தி நான் எப்போது அறுக்க சொல்லுகிறேனோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த பழத்தை அறுக்கணும் என்று சொல்லப்பட்டது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம், இந்த சிக்கின்ற வந்தது இல்லையா, சிக்கின்றா கத்தி. அப்போ அந்த இடத்துல சிக்கின்றா என்னன்னு கேட்குறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சில சஹாபிகள் கேட்குறாங்க சிக்கின்றா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு என்ன செய்கிறாங்க, விளக்கம் சொல்கிறாங்க. சிக்கின்றா என்னன்னு விளக்கம் சொல்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் இந்த மாதிரி சில வார்த்தைகள், புதிய வார்த்தைகள் சில சமயங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வருது. அந்த மாதிரி சில வார்த்தைகள் வரும் பொழுது சித்திக் நாயகம் ஆச்சரியப்படுறாங்க. அவங்க ஒரு கவிஞர், சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கவிஞர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவிஞர், நல்லா விளங்கிக்கிடணும். ஆயிஷா நாயகி கவிஞர். வாப்பாவுடைய கவிதையில் 100க்கும் மேற்பட்ட கவிதைகள் ஆயிஷா நாயகி படமையாக இருந்தது. பைத்துகள் 100க்கும் மேற்பட்ட. சில சமயங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா பாடுங்களேன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி உங்கள் வாப்பாவோட கவிதையிலேருந்து கொஞ்சம் எடுத்து விடுங்களேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் பாடல் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கவிஞராக இருக்கக்கூடிய, ஒரு இலக்கியத்திலே தேர்ந்தெடுக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளை பார்த்து சில வார்த்தையில் நாயகமே இதுக்கு என்ன பொருள், இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு கேட்பாங்களாம். என்ன ஆச்சரியப்படுவாங்க இந்த மாதிரி வார்த்தைகள் வரும் பொழுது. அப்போ அதுக்கு விளக்கத்தை சொல்லுவாங்க. அப்போ கேட்டாங்க, அபூபக்கர் சித்திக் நாயகம் கேட்குறாங்க, நாயகமே நீங்கள் எங்களோடு தான் இருக்கிறீங்க, இதே கூட்டத்தில் தான் நீங்களும் பழகி இருக்கிறீங்க, ஆனால் இந்த மாதிரி புதிய வேர்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே இது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் சின்ன வயசில் உங்களோட இருக்கையில் அங்கே ஹலீமா அம்மா என்னை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் 6 வயசு வரைக்கும் அங்கே இருந்திருக்கிறேன் இல்லை, அவர்களுடைய இடத்துல வந்து சில அவங்ககிட்ட இருக்கிறது நல்ல ஒரிஜினல் அரபி தான். கிராமங்களில் தான் என்ன செய்யும், அந்த ஒரிஜினல் இருக்கும், அந்த அசல் அங்கேயே இருக்கும். சிட்டின்னு வரும் பொழுது பல நாட்டுக்காரங்க அங்கே வருவாங்க. எனவே என்ன செஞ்சணும், இப்போ நமக்கு வந்து இது சுவிட்சுன்னு தான் சொல்ல தரும். இதுக்கு என்ன பேர் தெரியுமா, இது ஃபேன் காத்தாடின்னு சொல்லிட்டு இருப்போமா, டியூப் லைட் தான் சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் காரணம் என்ன, இந்த இங்கிலீஷ்காரர்களோடு நம்முடைய பழக்கம் ஏற்பட்டு அப்படியே அந்த தொடர்புலையே வந்துட்டு இருக்கு. சிட்டியை பொறுத்த வரைக்கும் மக்கா, அதில் வந்து எல்லாரும் என்ன செய்வாங்க, வரக்கூடிய ஹஜ்ஜுக்காக வேண்டி உம்ராவுக்காக வேண்டி மக்கள் வந்து எல்லா காலத்துலையும் சென்றுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்கள மாதிரியே என்ன செய்வாங்க, சில வார்த்தைகள் அவங்களுக்காக வேண்டி இந்த வியாபாரிகள்லாம் பேசுவாங்க. அது அவங்களுடைய நடைமுறையிலையும் வந்துடும். ஆக கிராமங்களில் இருக்கக்கூடியதுக்கு இந்த குழந்தைகளை வந்து சின்ன வயசில் பால் குடிக்காக வேண்டி கிராமங்களுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா, மக்கால் இருக்கக்கூடியவங்க எல்லா குடும்பத்தாரும் என்ன செய்வாங்க, தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புவாங்க, கிராமங்களுக்கு அனுப்புவாங்க. எதுக்கு கிராமங்களுக்கு அனுப்புகிறாங்க, சில காரணங்கள். முக்கிய காரணம் என்னன்னு கேட்டால் மொழி அவர்களுக்கு கிடைக்கும். ஒன்று,
இரண்டாவதாக அங்கே சுகாதாரம் இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்தியாவை எடுங்க, சுகாதாரமான பகுதி எது? கிராமங்கள் தான். வயல்வெளிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய கிராமங்களில் தான் இன்னைக்கு சுகாதாரமாக ஆரோக்கியமாக இருக்கிறது. இப்போ ஊர்களை எடுத்துக்கிட்டா, சிட்டிகளை எடுத்துக்கிட்டா எல்லாம் பொல்யூஷன், அந்த மாதிரி ஒரு நிலை வந்து விட்டது. ஆனால் அங்கே எப்படி இருக்கும்? நல்ல சுகாதாரமாக இருக்கும். இன்னைக்கு மாட்டு வண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்கும், குதிரை வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும், மிஞ்சு போனால் பைக் இருக்கும். பெருசான ஒரு பொல்யூஷன் என்ன செய்கிறது இல்லை, அங்கே இருக்கிறது இல்லை. எனவே இந்த மாதிரி காரணங்களுக்காக வேண்டி அந்த கிராமங்களுக்கு அந்த குறைஷிகள் தங்களுடைய பிள்ளைகளை பால்குடிக்காக அனுப்புறது உண்டு. ஆக அங்கே பல விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, கற்றிருக்கிறாங்க. நீச்சல் கற்றிருக்கிறாங்க, அம்பு எய்தல் கற்றிருக்கிறாங்க, சிலம்பம் கற்றிருக்கிறாங்க. இப்படி எல்லா விஷயங்களும் அந்த கிராமங்களே அவங்க நிறைய விஷயங்களை படிச்சிருக்கிறாங்க. ஆக இங்கே ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த பெண்களுக்கு உணவையும் கொடுத்து பழத்தையும் கொடுத்து கத்தியும் கொடுக்குறாங்க. கொடுத்து விட்டு சொன்னாங்க, நான் எப்ப சொல்றானோ அப்ப நீங்க அறுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அருங்கன்னு சொல்ல உடனே அவங்க அறுக்கிறதுக்கு ரெடி ஆகும் பொழுது காலத் உஹ்ருஜு அலைஹின்ன, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஒரு திரைக்கு பின்னால நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. எஜமாட்டி இல்லையா, திரைக்கு பின்னால் நிற்கிறாங்க. இந்த இடத்துல என்ன செய்யுது, எல்லாம் விருந்து வைக்கப்பட்டிருக்கிறது, பழத்தை வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கிறாங்க. அருங்கன்னு சொன்னோடனே அறுத்தரணும் அப்படின்ட்டு. இங்கேருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யப்படுது, இங்கே மறைஞ்சு வச்சுக்கு இந்த திரைக்கு பின்னால் நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அருங்கன்னு சொல்லிட்டு உள்ள ஆளை அனுப்பியாச்சு, அருங்க அப்படின்றாச்சு. இவங்க உள்ள போகும், அருங்கன்னு சொல்றதும் சரியா இருக்கு. எல்லாருடைய பார்வையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது படுவது மாதிரி அந்த டைனிங் டேபிள் அமைச்சு வச்சிருக்கு. டக்குனு எல்லாம் பார்க்குறாங்க. ஃபலம்மா ரஅய்னஹு அக்பர்னஹு, அவங்க என்ன செஞ்சாங்க, அதை பார்த்த உடனே அது ரொம்ப பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது. என்ன இது அப்படின்னு திகைச்சு போயிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகை பார்த்து அவர்கள் திகைத்து போய் இப்போ அருங்கன்னு எஜமாட்டி வேற சொல்லிட்டாரே, அரசி சொல்லிட்டாங்களே, அறுக்கவும் செய்கிறாங்க. ஒக்கத்தானா ஈதியகுன்ன, பழத்தை அறுப்பதுக்கு பதிலாக கரத்தை அவர்கள் அறுத்தார்கள், கையை அறுத்துட்டாங்க. அறுத்துட்டு சொன்னாங்களாம், ஓ குல்ன ஹாஷலில்லாஹி மாஹாதா பஷரா, இவர் மனுஷன் கிடையாது, இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இது ஒரு சங்கையான மலக்கு போல, வானவர் தூதர் வந்திருக்கிறார் என்றெல்லாம் அந்த பெண்கள் பேசுறாங்க. இங்க அறுத்து ரத்தம் ஓடுறது அவங்களுக்கு தெரியல, ரத்தம் ஓடுறது கூட தெரியல. அந்த அழகுல அப்படியே மயங்கி போயிட்டாங்க. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவ்வளவு பெரிய அழகை அவர்களுக்கு கொடுத்திருந்தான். சங்கைக்குரிய பெருமக்களே, அப்போ எல்லாம் அறுத்து முடிஞ்சு இப்படி வந்து அப்படி கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. போன பிறகு அப்படி கையெல்லாம் ரத்தம் வடிதா ஆகும்னு பார்க்கப்படுது. அப்போ இவங்க சொன்னாங்களாம், காலத் ஃபதாலிகுன்னல்லதீ லும்துன்னனி ஃபீஹி, யாருடைய விஷயத்தில் என்னை நீங்கள் பழித்தீர்களோ, என்னை இழிவாக நீங்கள் பேசிக்கொண்டிருந்தீர்களோ, என்னை பற்றி தப்பும் தவறுமாக நீங்கள் கதைத்தீர்களோ, அவர் தான் இவர். இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? நான் கூட இப்படி நடக்கலையப்பா, கையை அறுத்துட்டீங்களே, உங்கள் கையில் ரத்தம் ஓடுது உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்தா அப்போ தான் பார்க்குறேங்க, ஆமாம் ரத்தம் ஓடுது. ஏன், நான் பழத்தை தான் அறுத்த சொன்னேன், கையை அறுத்து இருக்கிறீங்களே, உங்களுடைய புத்தியெல்லாம் பேதலித்து விட்டது இல்லையா அவருடைய அழகு, அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய சௌந்தரியம் உங்களுடைய அறிவை போக்கி விட்டதா இல்லையா என்றெல்லாம். காலத்து ஃபதாலிகுன்னல்லதீ லும்துன்னனி ஃபீஹி வலகத் ராபத்துஹு, நான் தப்பு செய்ய முயன்றேன் தான், அந்நஃப்ஸிஹி, அவரிடத்திலே நான் எப்படியாவது ஒரு தவறை செய்துவிட வேண்டும், அவரோடு இணைந்து விட வேண்டும் என்று நினைத்தது உண்மைதான். ஃபஸ்தாஸம், ஆனால் அவர் விலகி கொண்டார், அந்த தப்பின் பக்கம் அவர் நெருங்கிய வரையில். ஆனாலும் இப்போது நான் சொல்றேன், ஒல இல்லம் யஃஅல் மா அம்ருஹு, நான் எதை அவருக்கு ஏவுகிறேனோ அதை அவர் செய்யவில்லை என்றால் ல யஸ்ஜுனுன்ன வல யகூனம் மினஸ் சாகிரின். இப்போது அந்த வைராக்கியத்தில் அந்த பொம்பளை இருக்கிறாங்க, அந்த தவறை அவர் செய்யணும், அப்படி செய்யவில்லை என்றால் அவர் சிறையில் அடைக்கப்படுவார். ல யுஸ்ஜனன்ன வல யகூனம் மினஸ் சாகிரின், சிறுமைப்படுத்தப்பட்டு விடுவார். சிறையில் அடைத்து அவரை சிறுமப்படுத்திடுவோம், நாங்கள் கேவலப்படுத்திடுவோம், அவர் வீணா போயிடுவார் என்றெல்லாம் இவங்க பேச ஆரம்பித்தாங்க. இந்த பேச்சுக்கெல்லாம் வெளியில் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காதிலே வந்து இந்த பெண் அந்த விஷயத்திலேயே உறுதியாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. அதோடு மட்டுமில்ல, இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களா, அந்த பெண்கள்லாம் நேராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போய் பார்த்து சொல்லிக்கிறாங்க, யூசுப், இப்படி ஒரு அழகை நாங்கள் பார்த்ததே இல்லை, இவ்வளோ பிரம்மாண்டமாக நாங்கள் பார்த்ததில்லை. இப்போ நாங்கள் சொல்கிறோம், உங்களுடைய எஜமாட்டிக்கு நீங்கள் வழிபடுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேளுங்க, அவங்களுக்கு வழிபட்டு நடங்க, நீங்கள் சந்தோஷமாக அந்த என்ன செய்ய அந்த அரண்மனையில் இருந்துட்டு போகலாம், இல்லைன்னா நீங்கள் கேவலப்பட்டு போடுவீங்க, சிறையில் உங்களை அடைச்சி போடுவாங்க என்றெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் இவங்க சொன்னாங்க,
கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. அதனால தான் பன்மையா சொல்றாங்க, இந்த பெண்கள் எதன் பக்கம் என்னை அழைக்கிறார்களோ அந்த தீயதை விட எனக்கு சிறையே விருப்பமானது. அல்லாஹ் என்னை சிறையில் போட்டுரு, நான் சிறைக்கு போயிடுறேன். இந்த முசீபத்தில் கிடந்து நான் மாட்டிக்கிட்டு கிடக்கக்கூடாது, இந்த கேவலமான நிலைக்கு நான் வந்து விடக்கூடாது. எனவே என்னை நீ சிறைக்கு அனுப்பி விடுவாயாக. வயில்லா தஸ்ரீஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வக்கும் மினல் ஜாஹிலீன். அப்படி இல்லை என்றால் அவர்களை விட்டு இந்த கைதை திருப்பு, இல்லைனா நானும் அறிவியலர்களில் ஆகிவிடுவேன், அறிவு இழந்தவனாக நான் ஆகிவிடுவேன். எனவே இறைவா, ஒன்று அவர்களை திருப்பிடு, அவங்களுடைய எண்ணத்தை மாத்திரு, அப்படி இல்லைன்னா என்ன சிறையில் நீ தூக்கி போட்டுரு. வஸ்தஜாப லஹு ரப்புஹு, அல்லாஹு தஆலா அவர்களினுடைய துஆவை கபூல் செய்தான். ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன், அவர்களினுடைய அந்த குபாடங்களை எல்லாம் என்ன செய்தான், உடைத்தான். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். அதோடு மட்டுமல்லாம் அல்லாஹு தஆலா மிக கேட்கக்கூடியவனாகவும் அறிந்தவனாக இருக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கினான், அல்லாஹ் உருவாக்கினான். அது எப்படி உருவாகுது, அந்த சிறையில் போய் என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் நாம் பார்ப்போம். அருமையான பெருமக்களே, ஆக இங்கே நாம் இன்றைய படிப்பினை என்ன என்று சொன்னால், இந்த மக்ரு இருக்குதே இது பெண்களுக்கே உரித்தானது. அருமையான தாய்மார்கள், சகோதரிகள், இந்த மக்ரு, இந்த கைது இவைகளை விட்டு வெளியில வரணும். அதை என்ன அவர்களுடைய இபாதத்துக்கு நிகராக ஆண்களுடைய இபாதத்துகள் இல்லை. பெண்களினுடைய இபாதத்து இருக்குதே ரொம்ப உயர்வானது. உண்மையிலேயே ரொம்ப பக்தியோடு அவர்கள் என்ன செய்வார்கள், எல்லா காரியங்களையும் செய்கிறாங்க, எல்லா இபாதத்தும் அவங்க இருக்கிறாங்க, முழுமையாக செய்வாங்க. நாம் ஒரு கத்தந்தாமாவனும் சீக்கிரம் முடிச்சுட்டு போவோம், 1000 வேலை இருக்கும், முடிச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு நிகழ்ச்சியை நம்ம முடிச்சுட்டு போகிறோம். அவங்க அப்படியா, எல்லாம் சிறப்பாக ஓதி, அதை ஓதி, அந்த பைத்து இந்த பைத்து எல்லாம் ஓதி நிரப்பமாக சேருவாங்க. அதே மாதிரி தொழுகையாக இருந்தால் முன்பின் சுன்னத்துக்களை எல்லாம் பேணி தொழுவாங்க, எல்லாமே சரியாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய மைனஸ் என்ன, இந்த மக்ரு, இந்த மாதிரி வம்புகள் வழக்குகளை என்ன செய்வது, சிக்கிக்கிறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அவர்களுடைய இபாதத்துகளை அழித்து விடுவது, அதனுடைய தரத்தை குறைத்து விடுவது. எனவே அருமையான தாய்மார்கள், சகோதரிகள், இந்த நிலையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த செய்தியின் ஊடாக நாம் என்ன செய்கிறோம், நசியத்து செய்கிறோம். நம் மக்களை அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பாதுகாக்கப்பட்ட பெண்களாக, சாலிஹத்தான பெண்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.